விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மிகவும் முக்கியமான கிரக அமைப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவது இந்த மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பாகும். இது வாழ்க்கையின் பல துறைகளில் நம்பிக்கையையும் ஆன்மீக பலத்தையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் அளிக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. பாக்கியம், உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், பெரியவர்களின் ஆசீர்வாதம், தெய்வ அருள் மற்றும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. அதனால் உங்கள் ஜென்ம ராசியே குருவின் அருள் பார்வையை பெறுகிறது. இதனால் மன உறுதி, தெளிவான சிந்தனை, நல்ல முடிவுகள், உடல்நல முன்னேற்றம் மற்றும் புதிய நம்பிக்கை உருவாகும். மேலும் 3ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளும் குருவின் அருள் பார்வையால் பலம் பெறுவதால் தைரியம், குழந்தைகளின் முன்னேற்றம், கல்வி மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றிலும் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடக ராசியில் உங்கள் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது சுபமான நிலை அல்ல என்றாலும் பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து செயல்பட்டால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு உங்கள் 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகும். அமைதியாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த காலத்தில் எந்த முக்கிய முடிவையும் அவசரப்படாமல் எடுப்பது நல்லது. ஆரோக்கியம் மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்தினால் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை அதிகரிக்கும். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் கடகத்தில் உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, பயணம் மற்றும் புதிய அறிவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் சிம்மத்தில் உங்கள் 10ஆம் வீட்டுக்கு செல்கிறார். கோசாரப்படி இது சுபமான அமைப்பு. தொழிலில் புதிய வாய்ப்புகள், நிர்வாகத்திறன், நல்ல பேச்சுத்திறன் மற்றும் பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் சிம்மத்தில் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் நல்ல பெயர், உயரதிகாரிகளின் பாராட்டு மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்கலாம். அதன் பிறகு சுக்கிரன் கன்னி ராசிக்கு உங்கள் 11ஆம் வீட்டுக்கு செல்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. வருமானம், நண்பர்களின் ஆதரவு, புதிய தொடர்புகள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது கலவை பலன் தரும் அமைப்பு. குழந்தைகள், கல்வி மற்றும் முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் தாமதமாக வந்தாலும் நிலையாக இருக்கும். ராகு உங்கள் 4ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். வீடு, சொத்து மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. அனைவரின் கருத்துக்களையும் மதித்து செயல்பட்டால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். கேது உங்கள் 10ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் பணிவுடன் செயல்பட்டால் நல்ல பெயரும் மதிப்பும் கிடைக்கும். ஆன்மீக எண்ணத்துடன் பணியாற்றுவது மனநிறைவை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: தொழிலில் வரும் வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள். குடும்பத்தில் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிக்கவும். ஆரோக்கியத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்துங்கள். முக்கிய முடிவுகளை அவசரமின்றி எடுக்கவும். ஆன்மீக பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானை வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நாராயணருக்கு அர்க்யம் செலுத்தி வணங்கினால் பாக்கியமும் மன உறுதியும் அதிகரிக்கும்.
மாதத்தின் மொத்த பலன். ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியம், தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக உயர்வை அளிக்கும் சிறப்பான மாதமாக அமைகிறது. 9ஆம் வீட்டில் குருவின் சுப சஞ்சாரமும் உங்கள் ராசியின் மீது விழும் குருவின் அருள் பார்வையும் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாகும். சுக்கிரனின் லாபஸ்தான சஞ்சாரம், புதனின் தொழில் ஆதரவு ஆகியவை பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் இறைநம்பிக்கையுடன் முன்னேறினால் வளர்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும்.